குழந்தைங்களுக்கு இதை வந்து கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கணுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் பண்ணி சாப்பிடணுன்றது தாங்க. இன்னைக்கு என்னோட பையன் ஸ்கூலில் ஒரு பொண்ணு ஆப்பிள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து ஷேர் பண்ணாமல் என்னோட அப்பா வந்து ஷேர் பண்ணக்கூடாது, நீ மட்டும் சாப்பிடுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க போல. அதை கேட்டதும் என்னோட பையன் வந்து சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணா. உடனே ஆப்பிளை வந்து அவனுக்கு கட் பண்ணி கொடுத்தேன். எல்லா பெற்றோரும் ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரில, ஒரு சிலர் தான் அப்படி இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைங்க மட்டும் சாப்பிடணும்னு நினச்சா வீட்டில் வச்சு அதை கொடுக்கலாம்ல. ஒரு இடத்துக்கு போயிருக்கும் போது அதை வந்து பகிர்ந்து சாப்பிடணுன்றதை வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே நம்ம வந்து விதைக்கணும். உங்கள் பிள்ளைங்க மட்டும் சாப்பிடணும்னு நினச்சா அதை வீட்டில் வச்சு கொடுத்துடலாம்ல. அது ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரில. அந்த சின்ன குழந்தைங்களுக்கு அது வந்து என்னன்னு தெரியும் சொல்லுங்கள். எனக்கு அவன் சொன்னதுமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வந்து வாங்கி வந்து கொடுக்க முடியாமலாம் யாருமே இல்லை. ஜஸ்ட் அன்னைக்கில வேற நம்ம கொடுத்துருப்போம், அவங்க வந்து அதை கொடுத்துட்டு இருப்பாங்க. பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்ததை விட அடுத்தவங்க என்ன கொண்டு வராங்களோ அது மாதிரி தான் ஈர்ப்பு இருக்கும். அது நிறைய வீட்டில் வந்து அனுபவிச்சிருப்போம். உங்களுக்கு அதே மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இப்படி தாங்க இன்னைக்கு டே போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.